லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சிம்பிளிஃபைட் ரிஜிஸ்ட்ரேஷன் வித்தின் 3 daysல வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறோன்னு சொல்லி வித்தின் 1 hourல வந்து கிடைக்குது அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. இந்த ரூல் நம்பர் 9A ரூல் நம்பர் வந்து 14A அப்படின்னு 2 ரூல் கொடுக்குறாங்க. இந்த ரூல் நம்பர் 9A அப்படின்றது நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி பண்ணி அதுல நான் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் 2.5 lakhsக்கு மேல இருந்தது அப்படின்னா ரெகுலரா என்னுடைய ரிஸ்க் டேட்டா பேராமீட்டர்ஸ்ல எந்த ஒரு ரிஸ்க்கும் வந்து கவர் ஆகாம இருந்ததுன்னா நம்மளுடைய டாக்குமெண்ட் சரியா இருந்ததுன்னா வித்தின் 3 days கொடுக்குற மெத்தட் ரூல் 9A சொல்றாங்க. ரூல் 14A அப்படின்னு ஒரு ரூல் புது ரூல் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஆப்ஷன் வந்து என்னுடைய அவுட்வர்டு லைபிலிட்டி டாக்ஸ் வந்து 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடாதுன்றாங்க. எப்படி 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல சிஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, செஸ் இதெல்லாம் கலந்து வந்து 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல டாக்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அது யாருக்கு பொருந்தும்? அப்ளிகபிலிட்டி வந்து சப்ளையர் குட்ஸ் சர்வீஸ் போத் பண்றவங்களுக்கு வந்து பொருந்தும் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்லி ஃபார் B2B சப்ளைக்கு மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ஷன். B2Cக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அப்படின்ற விஷயங்களை கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்கிற விஷயம். அப்போ நான் 2.5 லட்சம் ரூபான்னு சொல்லும் போது 18% வந்து நான் சப்ளை பண்ண அப்படின்னா 13,88,889 ரூபா வந்து என்னுடைய ஒரு மாச டர்ன் ஓவர் வந்து இருந்ததுன்னா இந்த ஸ்கீம்குள்ள போக முடியும் அப்படின்றாங்க. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 1,66,00,000 ரூபாய் அப்படின்னு. அப்ப மாசம் 13,88,000 பண்ணா 2.5 லட்சம் ரூபாய்க்குள்ள டாக்ஸ் வரும். இது வந்து 18%ல. இதே 5% ஸ்கீம்ல பண்ணோம் அப்படின்னா வந்து அப் டு வந்து 2 லட்சம் பார்க்கும்போது 50 லட்சம் ரூபாய் வந்து பெர் மந்த் வரைக்கும் 5% ஸ்கீம்ல பண்ணும்போது 6 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து இந்த ஸ்கீம்ல போறதுக்கு வந்து பண்ணணும். இந்த ஸ்கீம் போனோம் அப்படின்னா ஆர்இஜி அப்ளிகேஷன்ல அந்த அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணும்போது நம்ம வந்து அந்த ஆப்ஷன்ஸை தெரிவிக்கணும் எஸ் ஆர் நோன்னு. எஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் மேண்டேட்டரி ஃபார் ஆதார் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சில எக்ஸப்ஷன் சில கேஸ்க்கு வந்து ஆதார் மேண்டேட்டரி கிடையாது அப்படின்னும் போது அது யாருக்கு கிடையாது அப்படின்னா வந்து செக்ஷன் 25(6)D உள்ளவங்களுக்கு மட்டும் வந்து தேவையில்லை ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் கொடுக்குறாங்க. NRTPA, ஃபாரினர்ஸ், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், லோக்கல் பாடிஸ், பப்ளிக் செக்டார் யூனிட் இவங்களுக்குலாம் நீட் நாட் டு அண்டர்கோ ஃபார் தி ஆதார் ஆத்தென்டிகேஷன் தேவையில்லை. மீதி எல்லாருக்கும் கம்பல்சரி ஃபார் ஆதார் ஆத்தென்டிகேஷன்றாங்க. அதே மாதிரி என்னுடைய பிரான்ச் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பிரான்ச் இருக்குன்னா அதே பிரான்ச்ல வந்து நான் அதே ரிஜிஸ்ட்ரேஷன்ல சேம் ஸ்டேட்ல இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் போனோம்னா பிக் நோ போக முடியாது அப்படின்றாங்க. குயிக் அப்ரூவல் அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்ச 1 hourலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துருது குயிக் அப்ரூவல் அப்படின்றாங்க. இல்ல இந்த ஸ்கீம் எடுக்கும் போது எனக்கு இந்த ஸ்கீம் தேவையில்லை நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னா ஒரு 4 கண்டிஷன் வந்து சொல்றாங்க. அந்த 4 கண்டிஷன் என்ன அப்படின்னும் போது அந்த வித்ரா பண்றதுக்கு உண்டான அப்ளிகேஷன் REG 32 அப்படின்னு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அந்த REG 32 கொடுக்கணும் அப்படின்னா 4 கண்டிஷன் சொல்றாங்க. என்னன்னா வந்து 1/4/2026க்கு முன்னாடி இருந்ததுன்னா ரிட்டர்ன் அட்லீஸ்ட் 3 மாசம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கணும். 1/4/2026க்கு அப்புறம் நான் ஆப்ட் அவுட் வெளியே வரேன் அப்படின்னா 1 மாசம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கணும். நான் என்னைக்கு வித்ரா பண்றனோ அப் டு டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கணும் அப்படின்றாங்க. இதுல எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டோ எந்த ஒரு கேன்சலேஷனோ பெண்டிங் இருக்கக்கூடாது. ஒரு ஆபீசர் கேன்சலேஷன் கொடுத்தாருன்னா அது பெண்டிங் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. அமெண்ட்மெண்ட் இருந்தாலும் பண்ண முடியாது. அப்படி REG 32 கொடுத்தோடனே ஆபீசர் சாட்டிஸ்ஃபை ஆனாருன்னா ஆர்டர் வித்தின் 7 daysக்குள்ள REG 33 அப்ளிகேஷன் அப்படியே ஒரு அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்படி ஆபீசரை வந்து கன்வின்ஸ் ஆகல ரிஜெக்ட் பண்றாங்கன்னா REG 05 அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றாங்க. நான் அப்ரூவல் கொடுத்தோடனே வித்ரா பண்ண அப்ரூவல் கொடுத்து எனக்கு ஆபீசர் சாங்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அந்த மந்த்லயே ஒண்ணு பண்ண முடியாது, நெக்ஸ்ட் மந்த்ல இருந்தா பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள் கொடுக்குறாங்க. மிடில் ஆஃப் தி மந்த்ல வந்து அதை வந்து வெளியில வர முடியாது. அப்ரூவ் பண்ணாங்கன்னா அடுத்த மாசத்துல இருந்தா அந்த ஸ்கீம்ல வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேல டாக்ஸ் போட முடியும் அப்படின்ற விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கீம்ல வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஸ்கீம் வந்து பண்ண வேண்டிய. இதுல 14A மெயின் பெனிஃபிட் வந்து குயிக் GST ரிஜிஸ்ட்ரேஷன் வித்தின் 3 days அப்படின்னும் போது 1 hourலயே நம்மளுக்கு வந்து வருது. கம்ப்ளீட்லி எலக்ட்ரானிக் ப்ராசஸ், நோ பிசிக்கல் விசிட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் கிடையாதுன்றாங்க. இது வந்து ஸ்மால் பிசினஸ் மேனுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலுக்கு வந்து நல்லா வந்து ஒரு யூஸ் ஆகும் அப்படின்றாங்க. நான் இந்த ஸ்கீம் விட்டு வெளியே வரணும் அப்படின்னா அது ஈஸியான ஸ்கீம் தான் அப்படின்றாங்க. இது ஈஸி ஆஃப் டூயிங் பிசினஸ்க்காக கொடுக்குறாங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா ரூல் 14A gives a small taxpayer a faster and simplified GST registration and process with Aadhaar authentication. It save for time சேவ் பண்ணுது, பிசிக்கல் வெரிஃபிகேஷனை சேவ் பண்ணுது, பிசினஸ் பண்றதுக்கு ஹெல்ப் கிடைக்குது அப்படின்ற சிச்சுவேஷன்ல ரூல் நம்பர் கேபிட்டல் 14A அப்படின்ற விஷயங்களை வந்து சிம்பிளிஃபைட் GST ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு அழகா கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த சான்ஸை வந்து
மெம்பர்ஸ்க்கு கரெக்டா போய் சொல்லணும்னு அடிப்படையில சார் கிட்ட டைம் 5 minutes டைம் கேட்டு சொல்லிட்டோம். தேங்க்யூ.